இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாங்கள் கைர உம்மத் என்ற சிறப்பு பெயரை அல் குர்ஆனின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்ற ஒரு சிறந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபியினுடைய உம்மத்தாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இந்த குறுகிய கால வாழ்வுக்கு பிறகு நிரந்தரமான சுவனத்தினுடைய வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், அதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு அமல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். சுவர்க்கத்தில் பல வகையுண்டு. அதில் உன்னத நிலையில் இருக்கக்கூடிய சொர்க்கம்தான் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த 4 கூட்டத்தார்கள் வசிக்கக்கூடிய இடம் உன்னதமான சுவனத்தினுடைய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான இடமாகும். இதை பற்றி அல்லாஹு தஆலா பொதுவாகவே இந்த உம்மத்தினருக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டார். வமை யுதிஇல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூல் ஆகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யார் ஒருவர் முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு வாழ்கிறார்களோ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக வழிபட்டு வாழக்கூடியவர்கள் நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவார்கள். அந்த சுவர்க்கத்தில் நபிமார்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் தப்பித்தவரையாவது பொய் பேசாத சித்தீகீன் உண்மையாளர்களும் அங்கேதான் வாழ்வார்கள். அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய ஈமானிய உயிரை பறிகொடுத்து அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த சுஹதாக்களாகிய தியாகிகள் அந்த நபிமார்களோடு தான் இருப்பார்கள். சாலிஹான அமல்கள் செய்த சாலிஹான மக்களும் அங்கேதான் இருப்பார்கள். வஹஸுன உலாஇக ரஃபீகா, தோழமை கொள்வதில் அவர்கள் அழகானவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு மிகவும் தகுதி மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற அந்த உயர் ரகமான 4 கூட்டத்தார்களை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆக சித்தீகீன்களாகி உண்மையாளர்களாக நாம் இருப்போமையாக இருந்தால் அந்த நபிமார்களோடு நமக்கும் வாழலாம். அல்லாஹ்வுக்காகவே இந்த உலக வாழ்க்கை நாம் அர்ப்பணித்த ஒரு சாலிஹான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோமையாக இருந்தால் நமக்கும் அந்த நபிமார்களோடு இருக்கின்ற பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக அவருடைய உயிரை தியாகம் செய்து சுஹதாக்களாக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பங்காற்றி வாழ்ந்து மரணிப்பார்களேயானால் அந்த தியாகிகளுக்கும் அந்த சுவர்க்க பாக்கியத்தில் அந்த உன்னத இடம் இருக்கிறது என்பதனை அல்லாஹ் சொல்லி காட்டுவதன் மூலமாக இந்த சபையில் இருக்கின்ற, இந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற நம்மால் எந்த வகுப்பை அடைந்து கொள்ளலாம், எந்த தரத்தை நாம் பிடித்துக் கொள்ளலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிறோம். உண்மை பேசுகின்றோமா? நிச்சயமாக இந்த சுவனத்தில் நபிமார்களோடு இருக்கின்ற பாக்கியம் கிடைக்கும். சாலிஹான மக்களாக, சாலிஹான மக்கள் என்பது வெறுமனே தொழுகையோடு மாத்திரமல்ல, வெறுமனே வருடத்தில் நோன்பு நோட்பதால் மாத்திரமல்ல, கையில் அல்லாஹ் தந்திருக்கிற சொத்துக்களையும் செல்வங்களையும் தகுதியை பார்த்து கொடுப்பதனால் மாத்திரமல்ல அந்த சாலிஹான அடைவை அடைவது. ஒரு மனைவிக்கு ஒரு சாலிஹான கணவனாக நான் திகழ வேண்டும், என் பிள்ளை செல்வங்களுக்கு ஒரு சாலிஹான தகப்பனாக நான் திகழ வேண்டும், என் அயல் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு சாலிஹான அயல் வீட்டுக்காரனாக நான் திகழ வேண்டும், என் பெற்றோருக்கு ஒரு சாலிஹான பிள்ளையாக நான் திகழ வேண்டும், என்னோடு ஒன்றாக தொழில் செய்கின்ற மக்களோடு நான் சாலிஹான மனிதனாக நான் திகழ வேண்டும், என் கடைக்கு வந்து செல்லுகின்ற வாடிக்கையாளர்களோடு நான் ஒரு சாலிஹான நல்ல மனிதனாக திகழ வேண்டும். தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் நான் ஒரு சாலிஹான மனிதனாக திகழ்கிற போது நிச்சயமாக அந்த உன்னத சுவனத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து, அதில் விசேஷமாக வியாபார சமூகத்தை பார்த்து சொன்னார்கள்,
அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன். உண்மை பேசி நம்பிக்கையோடு வியாபாரம் செய்கின்ற வியாபாரி, ஒவ்வொரு வியாபாரியும் அந்த நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்ற ஒரு வியாபாரியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு ஹாஃபிஸை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல. அல் குர்ஆனை பாராயணம் செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஆலிம் உலமாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல இது. அல்லாஹ்வுக்காகவே அவன் கொடுத்த சொத்துக்களையும் செல்வங்களையும் தகுதி பார்த்து மக்களுக்கு, ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கின்ற தர்மசாலியை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள். உண்மையான வியாபாரி உண்மை பேசி வியாபாரம் செய்கின்றார், நாணயமாக நடந்து கொள்ளுகின்றார், யாரையும் ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், களவெடுக்காமல், கொள்ளையடிக்காமல், விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு பதுக்கல் வியாபாரம் செய்யாமல், அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க் எப்படி வரும் என்ற தவக்கலோடு நம்பிக்கையோடு உண்மை பேசிய ஒரு வியாபாரி நாளை சுவர்க்கத்தின் நபிமார்களோடு இருப்பார் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா என்பதை இந்த சபையில இருக்கின்ற, மஸ்ஜிதில் இருக்கின்ற வியாபாரி ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹாதா மின் ஃபضل ரப்பி, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ரிஸ்க், இந்த வாழ்வாதாரம் கடையாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பது வெறுமனே அடிக்கடிக்கு வைத்திருக்கிற பணம் மாத்திரம் அல்ல. எத்தனையோ பல மக்களை அல்லாஹ் வாட்டிலே படுக்க வைத்திருக்கிறார் நோயாளிகளாக. அந்த நோயிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் தந்திருக்கிற ரிஸ்க். வீட்டுக்கு செல்லுகிற போது அன்பாக உபசரிக்கின்ற மனைவியை பார்க்கிற போது நம்முடைய மனம் குளிர்ந்து போகிறது. அது அல்லாஹ் தந்த சாலிஹான மனைவி, அது அல்லாஹ் தந்த ரிஸ்க். தாய்க்கும் தகப்பனுக்கும் ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கிய என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ரஹ்மத் செய்து அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒரு சாலிஹான பிள்ளை பெற்றெடுத்த பெற்றோருக்காக கையேந்தி துஆ செய்கிறதா, அது அல்லாஹ் தந்த ரிஸ்க். நீண்ட தூரம் பயணம் செய்கின்றோம், வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை, இடையில எந்த விதமான ஆபத்துக்களும் இல்லை. நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் சரியாக முறையாக பாதுகாப்பாக போய் சென்று இறங்கினோம், அது அல்லாஹ் தந்த ரிஸ்க். நாம் எதை ரிஸ்க் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? வெறுமனே 3 நேரம் வயிறு நிறை உண்பதை மாத்திரமா ரிஸ்க்? இல்லை கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆயுட்காலம் நீளமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? வறுமை இல்லாத, ஏழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, உழைக்கின்ற சம்பாத்தியங்களில் அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், அல்லாஹ் அந்த 2ஐயும் தருவான் என்று சொன்னார்கள். அது என்ன? பல் யஸில் ரஹிமா, பெற்றோரோடு நல்லுறவை பேணுங்கள், உங்கள் குடும்ப உறவினர்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் நம்முடைய ஆயுளை நீளமாக்குவான். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய சம்பாத்தியத்திலும் ஹலாலானவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களை சீமானாக அல்லாஹ் வாழ வைப்பான். உங்களுக்கு ஏற்படுகின்ற தேவையின் போது மற்றவர்களிடத்திலே கை நீட்டி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அதனால் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொன்னார், வமா கலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கிற கோடான கோடி படைப்பினங்களுள் என்னை வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக நான் படைத்திருப்பது 2 படைப்பு மாத்திரம்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு படைக்கப்பட்ட படைப்புகள் 2. ஒன்று இபாதா செய்வதற்கு தகுதியான படைப்பு இன்சான், மனிதனாகிய நாம். 2வது ஜின்கள். இந்த 2ஐயும் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்படி என்றால் வணங்குவதற்காகவே இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய யதார்த்தம் என்ன? அந்த ஆயத்தை, அந்த அர்த்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது?
தொழிலுக்கு செல்லாமல், மனைவியிடத்தில் செல்லாமல், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காமல், குடும்ப உறவுகளை சந்திக்காமல், மையத்து வீட்டுக்கு செல்லாமல், வலிமாவுக்கு செல்லாமல், ஒருவனே உதவோடு எந்த நேரத்தில் முசல்லாவில் இருந்து இபாதத்திலே தன்னுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பதா? அப்படி நினைக்க கூடாது. எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த தீன யுஸ்ரும், இந்த தீன் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப இலகுவான மார்க்கம். இந்த உலகத்தில் எத்தனையோ பல மதங்கள், சித்தாந்தங்கள் உண்டு. ஆனால் இஸ்லாத்தை போன்ற ஒரு இலகுவான, பின்பற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் எந்த மதத்திலும் காண முடியாது. ஒரு சகோதரனை பார்த்து சிரித்தால் கூட சதகாவுடைய நன்மை என்று சொல்லிய மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். பாதையிலே செல்லுகின்ற போது கல், முள் போன்றவற்றை கொஞ்சம் எடுத்து அகற்றினால் கூட அது சதகா என்று சொல்லிய மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். பஸ்ல, ட்ரெயின்ல போகும்போது யாருக்காவது ஒருவருக்கு என்னுடைய சீட்டை எழுந்து நான் அவருக்கு சீட் கொடுப்பதிலே பெரிய தர்மம், சதகா இருக்கிறது சொல்லிய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோயாளியை நலம் விசாரித்தால் 70,000 மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொல்லிய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களிடத்திலே பசித்த ஒருவன் எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்று ஒரு யாசகன் வந்து கேட்கிறார். உங்களால் முடிந்த உதவியை செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், சொர்க்கத்தினுடைய உணவை தந்து அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் என்று சொல்லிய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளாந்த வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றிக் கொள்ளுகின்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது ஒரு வாலிபன் மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான். வீதியின் குறுக்கே ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து கீழே விழுந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் ஒரு வாராக அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபன் யோசித்தால், நானும் கடந்து சென்றால் பின்னால் வருகின்ற கண் தெரியாத ஒருவர் இந்த மரத்திலே தடுக்கி கீழே விழுந்து விடுவார். ஒரு வயோதிபர் வருவார், என்னை போன்று அவரால் கடந்து செல்ல முடியாது. சின்னஞ்சிறு சிறுவர்கள் வருவார்கள், அவர்களால் இந்த மரத்தின் கிளையை தாண்டி செல்ல முடியாது. எனவே இது இடையூறாக இருக்கிறது என்று நினைத்து அந்த வாலிபன் வீதியின் ஓரத்திலே, வீதியின் குறுக்காக விழுந்திருக்கின்ற அந்த மரையின் கிளையை எடுத்து அகற்றிவிட்டு தன்னுடைய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காது கேட்டுகிறது. ஒரு நாள் பொழுது மின்பர்களை பயான் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே செல்லுகின்றவர்கள் வருகின்றவர்களுக்கு இடையூறாக இருந்த அந்த மரத்தின் கிளையை அகற்றிய வாலிபன் அந்த சபையிலே பார்த்தார்கள். அத்தனை சபையோர்களுக்கு முன்னாலும் அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி எல்லோருக்கும் முன்னால் பாராட்டினார்கள். 2 வார்த்தைகளை சொல்லி பாராட்டினார்கள். யா புலான் ஷக்கரல்லாஹ், நீ செய்த இந்த சமூக பணி இருக்கிறதே, இதை பார்த்து அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தினார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுயநலம் பார்க்காமல் பிறர் நலம் பேணி வாழ்ந்த வாலிபனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் வாலிபனை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இபாதத் எங்கே இருக்கிறது? வீதியோரத்தில் செல்லுகின்றவர்கள் வருகின்றவர்களுக்கு இடையூறு தருகின்றவற்றை அகற்றுவதிலே இபாதத் இருக்கிறது. எங்களுடைய கடைக்கும் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வருகின்றவர்களோடு கனிவாக இன்முகத்தோடு பேசுவதிலே அல்லாஹ்வுடைய இபாதத் இருக்கிறது. எங்களுடைய கடைக்கு எங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் எங்களிடத்திலே பொருளை எடுத்தால் எப்படி நாம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமோ அதே போல் அவர்களுக்கு திருப்தி அளிக்காத போது அந்த பொருளை எடுக்காமல் செல்லுகின்ற போதும் சிரித்த முகத்தோடு வழி அனுப்பு என்று சொல்லிய மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாஜிரு ஸதூக், உண்மை பேசி வியாபாரம் செய்யுங்கள், இந்த உலக வாழ்வு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சக்கராத் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும், கபர் உங்களுக்கு வெளிச்சம் உள்ளதாக இருக்கும், சிராத் மின்னல் வேகத்திலே கடக்கின்ற பாக்கியம் கிடைக்கும்,
எல்லாவற்றையும் கடந்து உன்னத நபிமார்களோடு, சித்தீகங்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு அந்த சுவன பாக்கியத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்று அந்த வியாபார சமூகத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுத்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே மஹ்ஷர் மைதானத்தில் யாருக்கும் கிடைக்காது. அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கிறதோ அத்தகைய மக்கள் மாத்திரமே வெற்றி பெற்றவர்கள், பாக்கியசாலிகள். மற்றவர்கள் அனைவரும் தன்னுடைய நப்சை பிடித்துக் கொண்டு ஆங்காங்கே விரண்டோடுகின்ற நிலையிலே இருப்பார்கள். எனக்கு சுவர்க்கம் கிடைத்தாலும் சந்தோஷம், நரகத்தை அல்லாஹ் தந்தாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷர் மைதானத்தில் இந்த அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டுமே என்று சிந்திக்கின்ற நாள் அந்த மாலிகி யௌமித்தீன். அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அவருடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அது ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஒரு வியாபாரி. தன்னிடத்திலே ஒருவர் கடன் வாங்கி இருந்தார். ஒரு முதலாளியிடத்திலே ஒரு தொழிலாளி கடன் வாங்கி இருந்தார் என்று வைத்துக் கொள்ளுவோம். குறித்த தவணையில் அந்த கடனை அவனால் திரும்ப செலுத்த முடியவில்லை. தயவோடு தாழ்மையோடு வந்து இன்னும் தவணை கேட்கிறான். கடன் கொடுத்தவர் உண்மை நிலையை அறிந்து இன்னும் அவனுக்கு தவணை கொடுக்கிறாரே அந்த முதலாளி, அவர் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு வியாபாரி யார் தெரியுமா? அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர். தன்னிடத்திலே ஒருவர் கடன் வாங்கினார். நாளாந்தம் தொழிலுக்கு செல்லுகிறார், சம்பாதிக்கிறார். கையில மடியில் ஒன்றுமே மிச்சமில்லை. நாளாந்த செலவுக்கே சரியாகி விடுகிறது. தவணைக்கு மேலால் தவணை கேட்டு கேட்டு அவரால் முடியவில்லை. கடன் வாங்கியவருடைய முகத்திலே முடிப்பதற்கு அவருக்கு வெட்கமாகி இருக்கிறது. கூனி குறுகி போய் சுஜூதில இருந்து அழுது கொண்டிருக்கிறான். ஈமான் என்கின்ற வெட்கம் அவனை வெளியிலே சுற்றுவதற்கு தடை செய்திருக்கிறது. கடன் வாங்கி அந்த மனிதனை உண்மை நிலை அறிந்து இந்த கடன் கொடுத்த ஒருவர் அல்லாஹ்வுக்காக அவரை மன்னித்து விட்டு சொல்லுகிறார், அவனுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், கடன் வாங்கிய ஒரு முஃமினை, ஒரு முஸ்லீமை நீ மன்னித்ததனால் நான் உன்னை விட மன்னிப்பதற்கு நான் தகுதியானவன், நான் உன்னை மன்னித்து விட்டேன், அந்த அர்ஷுடைய நிழலுக்கு செல் என்று அல்லாஹ் தஆலா ஒரு கடனாளியை மன்னித்ததன் காரணமாக அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹ் அவரை மாற்றி விடுகிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது யாரால் கிடைக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் தருகின்ற பாக்கியம், ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையில இருக்கின்ற நல்லுறவின் மூலமாக கிடைக்கின்ற பாக்கியம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்த ஒரு பிரபல்யமான ஒரு வியாபாரி. தன்னுடைய தொழிலாளியை பற்றி நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுகிறார். நபியே நாயகனே, என்னிடத்திலே வேலை செய்கின்றவன் நேரத்துக்கு வருகிறான் இல்லை, அல்லது வந்தாலும் ஒழுங்காக வருகின்றான் இல்லை, அல்லது ஒழுங்காக வந்தாலும் அவனுடைய வேலையிலே சுறுசுறுப்பில்லை, ஏதோ ஒன்றை காரணம் காட்டி தன்னிடத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளியை பற்றி நபிகளாரிடத்திலே முறையிட வந்தார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான், உங்களிடத்திலே வேலை செய்கின்ற அந்த தொழிலாளியை நீ மன்னிக்க கூடாதா? எத்தனை தடவைகள் நபியே நாயகமே அவனுக்கு மன்னிப்பதும் அவனுக்கு அவகாசம் கொடுப்பதும், நீ மன்னி, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய தொழிலாளியை நான் எத்தனை தடவைகள் மன்னிக்க வேண்டும்? ரஹ்மத்துடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தொழிலாளியை நீ 70 தடவைகள் மன்னி, நீ மன்னிக்க மன்னிக்க அல்லாஹ் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சாப்பிடுகிற போது உன்னுடைய உணவு தட்டிலே உன்னுடைய தொழிலாளிக்கும் இடம் கொடுத்து அவனுடைய கையும் உன்னுடைய உணவினுடைய தட்டிலே ஆங்காங்கே சுற்றட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையிலே எவ்வாறான ஒரு இறுக்கத்தை, ஒரு இணக்கத்தை, ஒரு நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உண்டாக்கி இருக்கிறார் என்று பாருங்கள்.
தான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை ஒரு தொழிலாளிக்கும் ஒரு முதலாளி கொடுக்கிற போது தொழிலாளிக்கு எதிராக அவன் சதி செய்ய நாடுவானா? அவனுடைய மனதில் இடம் கொடுக்குமா? முதலாளியுடைய உணவை தின்று அவனுடைய உடம்பிலே ஓடுகின்ற அந்த இரத்தத்தின் மூலமாக முதலாளிக்கு விசுவாசமாக செயல்படுவானா அல்லது அவனுக்கு விரோதமாக செயல்படுவானா? அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ளுங்கள், இதன் மூலமாக நீங்களும் வளர்வீர்கள், உங்களிடத்திலே தொழில் செய்கின்றவர்களும் வளர்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வியாபாரத்திற்காக வருகின்றோம், வியாபார பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வருகின்றோம். காலை நேரத்தில் 2 நேர தொழுகைகளின் மூலமாக அன்றைய நாளினுடைய பரக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள், இன்றைய நாள் எப்படி விடியுமோ, எப்படி அமையுமோ, எப்படி கழிக்கப் போகிறேனோ என்ற கஞ்சனம் உங்களுக்கு முதல் நாள் இரவு தூங்குகின்ற போது வர தேவையில்லை. உண்மையான முஃமினுக்கு நாளைய நாளை பற்றி கவலை வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு நேரத்தில் இஷாவுடைய தொழுகையை நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள், ஃபஜ்ருடைய தொழுகையையும் காலையிலே ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள். இரவு நேரம் முழுவதும் நீங்கள் கியாமுல் லைல் நின்று வணங்கிய நன்மையை பெற்ற நிலையிலே காலையிலே கண்விழிக்கின்றீர்கள். மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், சுபஹ் தொழுகின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றான். அவனுக்கு யாராலும் எதுவாலும் அவனுக்கு எந்த தீங்கும் கொடுக்க முடியாது. அன்றைய நாளிலே அவனை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வைப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்ற போது நாம் அந்த சந்தோஷத்திலிருந்து வெளியாகி எங்கோ அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியையும் நிம்மதியும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். வீட்டிலிருந்து வியாபாரத்திற்கு பஜாருக்கு வாரத்துக்கு முன்னால வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது ஓதிக்கொள்ளுங்கள், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்திற்காக ஹலாலான உழைப்புக்காக நான் வெளியேறி செல்லுகிறேன், உன் பெயரை கொண்டுதான் நான் செல்லுகிறேன். பிஸ்மில்லா, உன் பெயரை கொண்டு என்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். தவக்கல்து அலல்லாஹ், இன்றைய நாள் எப்படியான வியாபாரம் வரும், எப்படியான இலாபத்தை நான் கை கொள்ளுவேன், அது ஹராமானதா ஹலாலானதா, எப்படியான வாடிக்கையாளர்கள் இன்றைய நாளையில நான் சந்திக்க போகிறேன், இன்றைய நாள் எனக்கு மகிழ்ச்சிக்குரியதா, கவலைக்குரியதா, துக்கத்துக்குரியதா என்பது எனக்கு தெரியாது. தவக்கல்து அலல்லாஹ், எல்லாவற்றையும் உன் மீது நான் பாரம் சாட்டி விட்டிருக்கிறேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு வருமானம் வருவதும் வியாபாரம் நடப்பதும் உன் தீர்மானத்தை தவிர வேறு யாராலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. வீட்டிலிருந்து வருகிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பஜாருக்கு வந்து விட்டீர்கள், வீட்டிலிருந்து புறப்பட்டு பஜாருக்கு வந்து விட்டீர்கள். பஜார் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பான இடம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் என்று சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுக்கு பஜாரோட கோபமா என்ன? இல்லை, பார்வைகள் ஜினா செய்கின்ற இடமாக அது இருக்கிறது. வந்து செல்லுகின்ற பல பெண்கள், அந்நிய பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பெண்களை பார்க்கிற போது முஃமினான முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பார்வை ஆங்காங்கே சுழன்று சுற்றி கொண்டிருக்கிற போது எங்களுடைய கண்கள் ஜினா செய்கிறது. பேசக்கூடாத பேச்சுக்களை பேசுகிற போது அது பொய்யாக இருக்கலாம், ஏமாற்று வார்த்தைகளாக இருக்கலாம், அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கலாம், கோல் சொல்லுவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம், முன்னால் ஒருவனை விட்டுவிட்டு பின்னால் அவனை பார்த்து கதை சொல்லுவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே பாவம் நடைபெறுகிறது. நாவால் பாவம், கண்ணால் பாவம், கேட்பதும் பாவம். அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் பஜார், கடை தெரு. அங்கே ஷைத்தான்கள் நிறைந்து காணப்படுகின்ற இடம். நீ உன்னையும் உன்னுடைய ஈமானையும் நீ பாதுகாத்துக் கொள்வதற்காக பஜாருக்குள் நீ என்றாகும் போது ஓதிக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இந்த துஆவை பஜாருக்குள் என்ட்ராகின நுழைந்த ஒருவர் ஓதுகின்ற போது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். அவருக்கு எதிராக ஒரு வியாபாரி எதிர்கடைக்காரனாக இருக்கலாம், அயல் அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களாக இருக்கலாம், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வியாபாரம் எப்படியான போட்டியோடு சேர்ந்த பொறாமை. அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடுதான் பேசாமல் இருப்பதும், அவர்களுக்கு எதிராக செயல்படுவதும், இன்னொரு பல தீமையான காரியங்கள் நடைபெறுவதற்கு அந்த போட்டியோடு சேர்ந்த பொறாமை எங்களுக்கு மத்தியிலே குடிகொண்டதுதான். இவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களையும் பாதுகாப்பான். நெருப்பு, வெள்ளம், கள்வர்களுடைய சூறையாட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களுடைய வியாபார தலத்தை பாதுகாப்பான். எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பஜாரில் இருந்து இப்போது உங்களுடைய கடைக்கு வந்து விட்டீர்கள், உங்களுடைய ஆபீஸுக்கு வந்து விட்டீர்கள். கதவை திறக்கிற போது, உள்ளே என்றாகும் போது, உள்ளே நுழையும் போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களோட வியாபார தரத்தின் மூலமாக நீங்கள் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள், நீங்கள் வாழ்கிறீர்கள், உங்களுடைய குடும்பம் வாழ்கிறது, அதன் மூலமாக எவ்வளவோ சம்பாதிக்கிறீர்கள், ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அள்ளி கொடுக்கிறீர்கள், உங்கள் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் வாழ வைக்கிறானே. எல்லாவற்றுக்கும் அந்த சம்பாத்தியத்தை தருகின்ற இடத்தை பார்க்கிற போது நீங்க அல்லாஹ்வை மறந்து விடலாமா? மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆவோடு செல்லுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, ஒவ்வொரு நாள் தொழிலுக்கு செல்லுகிறேன், ஒரு நாள் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் கையில ஒன்றுமே மிச்சமில்லை, வீட்டில் அடுப்பு பற்ற முடியாத நிலை, பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது, ஏதாவது ஒரு துஆ சொல்லித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அனஸ், தொழுதுட்டு 2 துஆவை கேட்பதற்கு மறந்து விடாதீர்கள். ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய கொடையையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இந்த துஆவை கேட்க மறந்து விடாதீர்கள். இரண்டாவது சொன்னார்கள், اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த துஆவை கேட்பதற்கு மறந்து விடாதீர்கள். இந்த துஆவுடைய பிரதிபலனை இன்ஷா அல்லாஹ் மாலை நேரத்தில் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலையில தொழுதற்கு பிறகு இந்த துஆ எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு நஷ்டமில்லாத வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு நஷ்டமில்லாத, ஒரு கஷ்டப்படாமல், ஒரு வெற்றியான, ஒரு சக்சஸான ஒரு பிசினஸ் மேனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, அவர் எப்படி தன்னுடைய காலை நேரத்தை ஆரம்பிப்பார் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யஸ்லூன கிதாபல்லாஹ், காலை நேரத்தை அடைந்தவுடன் முதலாவது அவர்களுடைய கையிலே வருவது குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால், தொழிலகத்துக்கு செல்வதற்கு முன்னால் காலை நேரத்தில் நாங்கள் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், வ அகாமுஸ் ஸலாத், தொழுகையை நேரம் தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாகும் சிர்ரன் வ அலானியா, ஒவ்வொரு நாளும் அவர்கள் சதக்கா செய்வார்கள். வியாபாரம் நடந்தாலும் சதக்கா, போதிய அளவு வியாபாரம் கிடைக்கவில்லை என்றாலும் சதக்கா. சதக்கா எவ்வளவு கொடுக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே? ஒரு நாளில் எவ்வளவு எங்களுக்கு வருமானமோ அந்த வருமானத்துக்கு ஏற்றாற்போல சதகா அமைய வேண்டும். ஆக மொத்தத்தில் ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவன் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் சதகா கொடுக்கிறான் என்றால் இவ்வாறான சதகாவாக ஒரு முதலாளியுடைய சதகா இருக்கக்கூடாது. அவருடைய வருமானத்துக்கு ஏற்றாற்போல் அவர் சதகா கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழிலுக்கு வருகின்ற போது சதக்கா, தொழிலை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லுகின்ற போது சதக்கா. நாளைய நாள் இவருக்கு அல்லாஹு தஆலா இதைவிட பன்மடங்காக கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வெற்றியுள்ள ஒரு வியாபாரி என்ன செய்வார்? குர்ஆன் ஓதக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது, நேரம் தவறாமல் சொல்லக்கூடியவராக இருப்பார். மூன்றாவதாக ரகசியமாக பரகசியமாக எல்லா நிலையிலும்
சதகா கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த 3 பண்புகளும் எந்த வியாபாரத்தில் இருக்கிறதோ நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த உண்மையான முஃமின்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த வழி தெரிகிறது, செல்லுகின்ற வழி தெரியாத ஒரு காலத்திலே வாழ்கிறோம். பொருளாதார நெருக்கடியை சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளவைகளை எல்லாம் இழந்து கடனிலே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இவைக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கலாம். இஸ்லாமிய பார்வையில் சில காரணங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். யார் ஒருவர் தொழுகையிலே மோசடி செய்கிறார்களோ, தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்களோ, வறுமையின் வாசல் அவர்களுக்காக திறக்கப்படும். சுபகு தொழாதவனுடைய வாழ்க்கை பரக்கத்திருக்கார். குர்ஆன் ஓதாதவருடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் பரக்கத்திருக்கார். அடுத்தது என்ன தெரியுமா? வீண் விரயம் செய்யக்கூடியவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்திருக்கார். வீண் விரயம் இஸ்ராப் என்றால் வெறுமனே உண்ணுவதும் குடிப்பதில் மாத்திரம் அல்ல. ஒரு நாள் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள். வெண்ணிறமான வெள்ளை ஆடை ஒன்றை அணிந்து கொண்டு நபிகளாருக்கு முன்னால் வந்து நின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகளாருடைய பார்வையை அது கவர்ந்தெழுத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், சௌபுக ஹாதா கஸீல். கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புதிய உடுப்பா அல்லது கழுவி உடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா கஸீலுன், இது பழைய ஆடை தான் நபியே நாயகமே, கழுவி உடுத்திருக்கிறேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல ஆடைகளை அணியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வத்தை உங்களுடைய ஆடையிலே காட்டுங்கள், அது பெருமையாக அமையாது. நல்ல ஆடைகளை அணியுங்கள். அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமான ஆடைகளை அடுக்கி அடுக்கி வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது இஸ்ராப் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ராப் எங்கே இருக்கிறது? வீண்விரயம் எங்கே இருக்கிறது? தேவைக்கு அதிகமான ஆடைகளை நானும் கொடுக்காமல், தேவை உள்ளவர்களும் கொடுக்காமல், அதை அடுக்கி அடுக்கி காலா காலமாக அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோமே, அதில் இஸ்ராப் இருக்கிறது என்று சொன்னார்கள். இஸ்ராப் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதே நேரத்தில் இஸ்ராப் செய்யக்கூடியவர்களுடைய வறுமை அவர்களை நெருங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் ஆடைகளில் கூட இஸ்ராப் இருக்கிறது. வறுமை, கஷ்டம், துன்பம், கவலை வருவதற்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் என்ன தெரியுமா? கடமையான குளிப்பை குளிப்பதற்கு தாமதிப்பது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கை. சந்தோஷமாக வாழ வேண்டும். ஹயாத் ஒரு ஹயாத்து தான், ஒரே ஒரு உயிர் தான். இன்னும் ஒரு ஹயாத்தை அல்லாஹ் தரப்போறது கிடையாது. இன்னும் ஒரு ஹயாத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு, இன்னும் ஒரு உயிரையும் அல்லாஹ் தரப்போறது கிடையாது. எங்களோட உயிர் எங்களுக்கு தான். அதை அல்லாஹ்வுக்காகவே வாழ வேண்டிய உயிரை, அல்லாஹ்வுக்காக இந்த ஹயாத்தை நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த உலகம் எங்களுக்கானது. இந்த உலகத்தில் நாங்கள் மயங்கிவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கை நாங்கள் சரியாக முறையாக வாழ்கிற போது மாத்திரமே இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய வாழ்வு எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக அமையும். கேட்ட விடயங்களை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் அவனுக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதினுடைய ஸ்தாபகர்களுக்கு, பவுண்டர்ஸ்களுக்கு யா அல்லாஹ் அந்த ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு மரணித்து மன்னர்களை வாழுகின்ற அந்த மர்ஹூம்களான கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. எங்கள் வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்களை எங்களுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர்காலங்களில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலைகளை யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் உருவாக்கி தருவாயாக. நீ விரும்பக்கூடிய மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக. நோயிலிருந்தும் கஷ்டங்களிலும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் யா அல்லாஹ் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வா தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.